அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையரின் மெய்க்காப்பாளர்களாக பணியாற்றும் சுவிஸ் கார்ட்ஸ் அமைப்பினர் திருத்தந்தையை பாதுகாப்பதற்கு ஆற்றுகின்ற பணியில் குழுமத்தை கட்டி எழுப்பவும் தங்கள் வாழ்வில் இறை அழைப்பை கண்டுணரவும் வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மே 6 இவ்வெள்ளியன்று சுவிஸ் கார்ட்ஸ் அமைப்பில் புதிதாக இணைந்திருக்கும் 36 இளையோர், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாப்பிரை சுவிஸ் கார்ட்ஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோரை இவ்வெள்ளியன்று வத்திக்கானின் கிளெமெந்தினா அறையில் சந்தித்து தன் நல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். சுவிஸ் கார்ட்ஸ் படை வீரர்களோடு சேர்ந்து விழாவில் பங்கெடுப்பது ஒரு அழகான தருணம் என்று உரைத்த திருத்தந்தை, வத்திக்கானில் சில ஆண்டுகள் பணியாற்ற தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருப்பது கவர்ச்சி அளிப்பது மற்றும் உலகளாவிய திரு அவையின் இதயத்தில் முழு பொறுப்புடன் செயல்படுவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். 1527 ஆண்டில் ரோம் நகர் சூறையாடப்பட்ட போது திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் அவர்கள் பாப்பிரை மாளிகையை விட்டு தப்பித்துச் செல்வதற்காக போராடிய 189 சுவிட்சர்லாந்து படைவீரர்களில் 147 பேர் உயிரிழந்தனர். சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் தலைவர் இஞ்ஞாசியோ காசிஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மே 6 இவ்வெள்ளியன்று ஏறத்தாழ அரை மணி நேரம் திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். இச்சந்திப்பிற்கு பின் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களையும் பன்னாட்டு உறவுகள் திருப்பிடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கலகர் அவர்களையும் சந்தித்தார் சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் தலைவர் காசிஸ். கர்தினால் பரோலின் அவர்கள் சுவிட்சர்லாந்து அரசுத் தலைவர் காசிஸ் அவர்களோடு உரையாடிய போது இவ்வெள்ளியன்று பாப்பிரையின் சுவிஸ் கார்ட்ஸ் அமைப்பில் புதிதாக படைவீரர்கள் பணிப்பிரமாணம் எடுப்பது குறித்து குறிப்பிட்டு அவர்களின் மன தாராளமிக்க பணியை பாராட்டினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்களுக்கிடையே அமைதியின் பாலங்களை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளில் எல்லா நேரங்களிலும் பாசத்தோடு நாங்கள் உடனிருக்கின்றோம் என்று 120வது ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தை தொடங்கியிருக்கும் அர்ஜென்டினா நாட்டு கத்தோலிக்க ஆயர்கள் திருத்தந்தைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளனர். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயும் உலகெங்கிலும் அமைதி நிலவ மன துணிவோடும் உறுதியோடும் தாங்கள் பணியாற்றி வருவதை நாங்கள் அறிகிறோம் என்றும் ஆயர்கள் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். உக்ரைன் போர் மற்றும் அனைத்து போர்களையும் முடிவுறச் செய்ய தேவைப்பட்டால் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றீர்கள் என்பதையும், போர் மற்றும் வன்முறையால் துன்புறும் மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்றும் ஆயர்களின் கடிதம் கூறுகின்றது. கோவிட்-19 பெருந்தொற்று நலவாழ்வில் உருவாக்கியுள்ள அவசரகால நெருக்கடி முடிவுறுவதற்கு முன்னரே தற்போது உக்ரைனில் இடம்பெற்று வரும் போரால் உலகம் முழுவதும் புதிய பெருந்துன்பச் சவாலை எதிர்கொள்கின்றது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 6 இவ்வெள்ளியன்று கூறியுள்ளார். மற்ற போர்களைப் போலவே கொடூரமான மற்றும் அறிவற்றதனமாக இடம்பெற்று வரும் உக்ரைன் போர் அனைத்து கிறிஸ்தவர் மற்றும் அனைத்து கிறிஸ்துவ சபையின் மனசாட்சிக்கு கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியாது என்று உரைத்த திருத்தந்தை, மக்கள் மத்தியிலும் நாடுகளிடையேயும் உடன்பிறந்த உணர்வை உருவாக்க கிறிஸ்தவ சபைகளாகிய நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் என்ன என்ற கேள்வியையும் முன்வைத்தார். முதலாம் நீசேயா பொதுச்சங்கம் நடைபெற்றதன் 1700ஆம் ஆண்டு நிறைவை 2025ஆம் ஆண்டில் கொண்டாடுவதற்கு தயாரிப்புகள் இடம்பெற்று வரும் வேளை இப்பொதுச்சங்கம் திரு அவைக்கு ஒப்புரவை கொணர்ந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. இது ஒரு வகையில் திரு அவையின் ஒருங்கிணைந்த பயணத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒன்றிப்பை மீண்டும் உறுதி செய்கின்றது எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துரைத்தார். இளையோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் நிலைக்கு இட்டுச் செல்லும் காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று இத்தாலியில் நடைபெற்ற போதைப்பொருள் குறித்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு அனுப்பிய செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். மே 6 இவ்வெள்ளி பிற்பகலில் இத்தாலிய குடியரசின் செனட் அவையில் போதைப்பொருள் குறித்த த்ரோகா லே ரஜோனே தெல் நோ லா ஷியன்சா லா லெஜ்ஜே லே சென்டென்சே என்ற நூல் வெளியிடப்பட்ட நிகழ்வுக்கு கர்தினால் பரோலின் அவர்கள் அனுப்பிய செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரொசாரியோ லிவாத்தினோ ஆய்வு மையத்திற்கு அனுப்பியுள்ள செய்தியில், போதைப்பொருளுக்கு அடிமையாவதால் பல எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. எனவே இளையோர் அதற்கு அடிமையாவதற்கு உண்மையான காரணங்கள் என்னவென்று ஆராய்வது அவசியம் என்று கர்தினால் பரோலின் அவர்கள் கூறியுள்ளார். உக்ரைனில் இடம்பெற்று வரும் போருக்கு ஒரு தீர்வை காண்பதற்காக அரசுத் தலைவர் புடின் அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆவலாய் உள்ளார் என்பதை திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். புடின் அவர்களை சந்திக்க நான் தயார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொரியரே தெல்லா சேரா என்ற இத்தாலிய தினத்தாளுக்கு அளித்த பேட்டியில் கூறியதன் பின்புலத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கர்தினால் பரோலின் அவர்கள், ரஷ்யாவிடமிருந்து திறந்த மனம் கொண்ட ஓர் அடையாளத்திற்காக மட்டுமே திருத்தந்தை காத்திருக்கின்றார் என்று கூறியுள்ளார். அன்பு உள்ளங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது.
உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.